எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே அக்கா அக்கா இப்ப எதுக்குடி அவளை கூப்பிடுற? ஆ? ஆமா, இது என்னது? மருதாணிமா. இவ்ளோ மருதாணியா? ஏண்டி நம்ம வீட்லயே மருதாணி செடி இருக்கு, இப்ப எதுக்கு இவ்ளோ மருதாணி எடுத்துட்டு வந்திருக்க? இது ஸ்பெஷல்மா. அக்காக்காக எடுத்துட்டு வந்தது. அப்படி என்னடி இந்த மருதாணில ஸ்பெஷல்? அது அக்காக்காக ஒருத்தர் ஸ்பெஷலா கொடுத்து அமைச்சிருக்காரு. அப்படி யார் ஸ்பெஷலா கொடுத்தம்ச்சா? சொல்லு. யாருன்னா அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவரு. கௌதம் மாமாவா? ஏண்டி கல்யாணம் பண்ணிக்க போறவர்னாலே கௌதம் மாமா தானே, அது ஏன் இப்படி வித்தியாசமா கேக்குற? இல்லம்மா, கௌதம் மாமா தான் கொடுத்தாரான்னு கேட்டேன். ஆமா, அக்காக்காக அவர்தான் வாங்கி கொடுத்தாரு. அவர் கொடுத்த மருதாணி தான் அக்கா போடணும்னு ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? சரி. ஹே, இவ என்னடி எப்ப பார்த்தாலும் வித்தியாசமா பாக்குறா, வித்தியாசமா நடக்க ஆரம்பிச்சிட்டா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, அப்பா எங்க? பந்தக்கால் நடணும் இல்ல, அதுக்காக சொல்ல போயிருக்காரு. ஓ. ஊர்ல நடக்கிற கல்யாணத்துக்கு எல்லாம் நாம போய் உதவுறோம், நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு ஒருத்தரும் வந்து உதவ மாட்டேங்கிறாங்க. இந்த மனுஷன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, போனையும் வச்சுட்டு போயிட்டாரு. எங்க இருக்காருன்னு தெரியல. அம்மா, அப்பா போன் வச்சுட்டு போயிட்டாரா? ஆமாண்டி, எங்க இருக்கு? ரூம்ல தான் இருக்கு. அம்மா, இது கொஞ்சம் பிடிச்சுக்கோ, ஏன் நான் வந்துடுறேன். பாத்தியா மீனாட்சி, உன் மேல மாப்பிள்ளைக்கு எவ்வளவு பாசம். அப்பா உங்களுக்கு ஃபோன். ஹலோ ஹலோ கௌதம் மாமா, நான் துர்கா பேசுறேன். என்ன ரொம்ப நேரமா உங்க ஃபோன் பிஸியாவே இருக்கு? ஒரு நிமிஷம். பூஜா குட்டி, அப்பாக்கு ஆபீஸ்ல இருந்து போன், நீங்க உள்ள போங்க. சொல்லு துர்கா. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் மாமா. ஏ துர்கா, முதல்ல நீ வந்து கௌதம் கிட்ட கொடுத்து அனுப்புன மருதாணிய வந்து பாரு. அதுல கோனு, மருதாணி பவுடர் எல்லாமே இருக்கு. ஓஹோ, இதுக்காக தான் ஃபோன் பண்ணானா? நீ முதல்ல ஹாலுக்கு போ, நான் பேசிட்டு வரேன். வான்னு சொல்றேன்ல. நீ போ, நான் வரேன். அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருக்க? கௌதம் மாமா கிட்ட. ஹலோ மாமா, அக்காக்கு நீங்க தான் மருதாணி கொடுத்தீங்களா? ஆமா, மருதாணியா சக்தி கிட்ட கொடுத்து அமிச்சேன். வந்துருச்சா? வந்துடுச்சு மாமா. அதுல மருதாணி பவுடர் கூட இருக்கு. உனக்காக கோன் அமிச்சிருக்கேன். உனக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்க. சரி மாமா. டி சுந்தர், மருதாணியா கொடுக்கிற மருதாணி உனக்கு இருக்குடா. ஏய், என்ன சந்தேகப்படுறியா? நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல.
எப்ப பாரு காஃபியை குடிச்சிட்டு பேப்பரை படிச்சுட்டு ஆபீஸ் வேலையை மட்டும் பார்க்க வேண்டியது. என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டீங்களா? எப்படியும் சொல்லதானே போற, சொல்லு. கேட்கணும்னு சொன்னது என்ன இல்ல. ஐஸ்வர்யா பத்தி தானே சொல்ற. அவங்க வாழ்க்கையை அவங்க தான் தீர்மானிக்கணும். அவங்கள ஆசீர்வதிக்கிற உரிமை மட்டும்தான் நமக்கு இருக்கு. ஏங்க 50 வயசுல உங்களுக்கு இருக்கிற அறிவு 20 வயசு பொண்ணுக்கு எப்படி இருக்குங்க? அவ என் பொண்ணு, எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவளுக்கு நல்லா தெரியும். இத பாருங்க, அவளுக்கு அதிகமா இடம் கொடுத்து அவ வாழ்க்கையில நீங்க விளையாடுறீங்க. இத பாருங்க, அவ முடிவு தப்பா போய் அவ வாழ்க்கையில தோத்தினா அது நம்மளால, அதுவும் உங்களால தாங்கிக்கவே முடியாது. முதல்ல நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, கூப்பிட்டு கேளுங்க. அவளுக்கு சரியான வழி காட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. சரி, அவளும் கேட்ட 1 மாசம் டைம் முடிஞ்சு போச்சு. அவளை கூப்பிட்டு கேட்டுருவோம். எங்க இருக்கா அவ? ஏன் இந்த வீட்ல அவ எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா? மேலதான் இருக்கா. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. வரேன்பா. என்னப்பா, என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? ஐஸ்வர்யா, அது வந்துமா. ஏங்க நீங்க ஏன் தயங்குறீங்க? ஏண்டி, நீ கேட்ட 1 மாசம் அவகாசம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நாங்க சொல்றதா நீ கேட்கணும். என்ன கேட்கணும்? ஒரு நல்ல பையனா பாக்குறோம், வாயை மூடிக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. என்னால முடியாது. நான் சுந்தர் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவன் தான் உன்னை பிடிக்கலன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டான்ல, அதுக்கப்புறம் உனக்கு ஏன் இவ்ளோ பிடிவாதம்? அந்த சுந்தர் என்ன பெரிய மன்மதனா? மா, சுந்தர் மாமாவை பத்தி நீ தப்பா பேசாத. சுஜாதா, எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசு. அம்மாடி, உன் முன்னாடியே உன் அண்ணனை பத்தி பேசுறது நாகரிகமா இருக்காது. நீ கொஞ்சம் உள்ள போ. நான் ஏன் அத்தை உள்ள போகணும்? நான் இந்த வீட்டு மருமக தானே. ஐஸ்வர்யா பண்ண தப்புக்கு நீங்க எங்க அண்ணனை திட்டுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அத்தை. இல்லம்மா, நான் உன் அண்ணனை தப்பா பேசல. நான் ஏன் பொண்ணதான் திட்டிட்டு இருக்கேன். உனக்கு உன் அண்ணனை திட்டுற மாதிரி தெரியும், அதனாலதான் நான் சொல்றேன், நீ கொஞ்சம் உள்ள போ. மன்னிச்சிருங்க அத்தை, என்னால போக முடியாது. நடந்ததுல எங்க அண்ணன் தப்பு என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். அவர் தப்பு பண்ணாரா இல்லையாங்கிறது எனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு என் பொண்ணுடைய வாழ்க்கை தான் முக்கியம். நான் இவகிட்ட பேசிக்கிறேன், நீ உள்ள போமா. என்னம்மா ப்ராப்ளம்? வாடா. நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன்டா இதெல்லாம் பேச போறேன்? உனக்கு பிசினஸ் தான் முக்கியம். இந்த வீடு எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்னன்னு இருக்க? அம்மா, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அப்பா இருக்காரு, அவரு எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கார்த்திக், நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாதடா. ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணா சுந்தர தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான். உங்க அம்மா வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்றான். டேய், என்னடா எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிற? ஐஸ்வர்யா, சுந்தரோட உனக்கு கல்யாணம் நடக்காது. நீ அவனை மறந்துடு. ஏன் நடக்காது? நீ மட்டும் விரும்பின பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் விரும்புறவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? நாங்க 2 பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா உன் விஷயம் அப்படி இல்லையே. நீ மட்டும் தான் சுந்தர விரும்புற. அவன் உன்னை வேணான்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டானே. நான் விரும்புறவனை தான் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஐஸ்வர்யா, நான் சொல்றதை கேளு. யார் சொல்றதே என்னால கேட்க முடியாது. தயவு செஞ்சு இந்த அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கோங்க. ஏய், மா, நாளைக்கு மீனாட்சிக்கு நலங்கு வைக்கிறாங்களாம். சித்தி ஃபோன் பண்ணாங்க. நானும் தாரணி அங்க போறோம். கல்யாணம் வரைக்கும் அங்கேயே இருந்துடலான்னு இருக்கேன். நீங்களும் அப்பாவும் கிளம்பி வாங்க, போலாம். பாத்தியா, என்னை விட சின்னவ கோதாவரி. 4 பொண்ணு பெத்தவ இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறா. நான் பெத்தது ஒண்ணே ஒண்ணு. நான் என்ன பாடுபடுறேன் பாத்தியா? ச்சே, எனக்கு மனசே சரியில்லடா. நான் நாளைக்கு வரேன். நீயும் தாரணியும் கிளம்பி போங்க. சரிம்மா, உன் இஷ்டம். தாரணி, நீ போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வை, நம்ம கிளம்பலாம். சரிங்க. என்னங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ரெடி ஆகுங்க, கிளம்பலாம். நீ ஃபர்ஸ்ட் ரெடி ஆகு. என்ன டல்லா இருக்கீங்க? ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா?
அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ ரெடியாகு. இல்லையே, நான் இது வரைக்கும் உங்களை இவ்ளோ மூட் அவுட்டா பார்த்ததே இல்ல. இல்ல, ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஐஸ்வர்யா பத்தி தானே? ஆமா. ஏங்க அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா? ஏங்க, நான் வேணா சுந்தரண்ணன் கிட்ட பேசட்டுமா? நீ சொன்ன உன் அண்ணன் ஒத்துப்பானா? நான் சொல்லி எங்க அண்ணன் ஒத்துக்காம இருப்பானா? கண்டிப்பா ஒத்துக்குவான். அது உன் நம்பிக்கை, ஆனா அது நடக்காது. என்கிட்டயே சேலஞ்ச் பண்றீங்களா? நான் என் அண்ணனை ஒத்துக்க வச்சுட்டா என்ன தோத்துருவோன்னு பயமா? ஒரு அண்ணனா ஐஸ்வர்யாவோட விருப்பப்படி கல்யாணம் நடந்தா அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதே சமயம் கல்யாணம் நடந்தாலும் ஒரு வகையில எனக்கு வருத்தம் தான். நீங்க ஏன் வருத்தப்படணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடு. ஏங்க என்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க. சுந்தர் ஒரு பொண்ணு லவ் பண்றான்ல. அதனாலதான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். ஆனா நான் பேசினா கண்டிப்பா கன்வின்ஸ் ஆயிடுவான். அது நடக்காது. நீ போய் அவங்கிட்ட ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா உன் கூட அவன் சண்டை தான் போடுவான். ஏன்னா அவன் இன்னும் அந்த பொண்ணை மறக்கல, அந்த பொண்ணு சுந்தர மறக்கல. அப்படின்னா அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். யாரு? மீனாட்சி. மீனாட்சியா? என்னங்க சொல்றீங்க? சுந்தரும் மீனாட்சியும் நம்மளோட கல்யாணத்துல தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. மீனாட்சி தான் குடும்ப சூழ்நிலைக்காக தான் விரும்பின விஷயத்த யாருக்கிட்டுமே சொல்லாம மறைச்சிட்டா. இப்ப மீனாட்சிக்கு கல்யாணம் ஆக போதே. அந்த கல்யாணத்துல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கு. ஆமா, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சது? சிவா தான் சொன்னாரு. சிவா அண்ணனா? ஆமா, அவரு சுந்தருக்கும் மீனாட்சியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஐஸ்வர்யா என் தங்கச்சி, மீனாட்சி என் கூட பிறக்கலனாலும் அவளும் என் தங்கச்சி தான். சுந்தரம் மீனாட்சியும் காதலிக்கிறதுனால அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது தானே நியாயம். சுந்தர் மீனாட்சி பத்தி ஐஸ்வர்யா கிட்ட சொல்லி விலகிக்கோன்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா எனக்கு தைரியம் வரல. இங்க பாருங்க, நீங்க ஐஸ்வர்யா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருக்கிறதே நல்லது. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளே புரிஞ்சுட்டு மனசை மாத்திப்பா. இங்க பாரு, முக்கியமா இந்த விஷயம் உங்க வீட்டுக்கோ எங்க வீட்டுக்கோ, முக்கியமா உங்க அம்மாவுக்கு தெரியவே கூடாது. புரியுதா? சரிங்க. ஆனா இதுக்கு நடுவுல கௌதம் டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். அத சொன்னா சக்தி, சுந்தர், மீனாட்சி யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு சிவா என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. சுந்தர் மீனாட்சியோட கல்யாணத்துக்கு என்னோட ஹெல்ப் வேணும்னு கேட்டிருக்காரு. என்னங்க இது ஒரே குழப்பமா இருக்கு? அதேதான் எனக்கும். ஆனா எல்லாமே நல்லபடியா முடியணும். என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப கண்டிப்பா நான் சிவாக்கு செய்வேன். பாவம், அவர் தனியா நின்று கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, நீ முதல்ல கிளம்பு, நம்ம சித்தி வீட்டுக்கு கிளம்புவோம். அத்த, எப்படி இருக்கீங்க? வாடா மருமகனே, என்னையெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குமா? ஏதோ இருக்கேன்ப்பா. நானும் உனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து உங்க அம்மாக்கு போன் போட்டு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், உன்னையும் உன் பொண்டாட்டியும் கூட்டு வர சொல்லி. எங்க வரீங்க? ஒருவேளை உன் பொண்டாட்டி வரமாட்டேன்னு சொல்றாலோ என்னவோ. அட நீங்க வேற, நான் ரெடியா தான் இருக்கேன். இவர்தான் எப்பவும் வேலை வேலைன்னு பிஸியாவே இருக்காரு. வாங்க அண்ணே, வாங்க நீ. என்னத்த அண்ணனை வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்க அண்ணனை நீயே கூட்டு போமா. எப்படி இருக்கீங்க அண்ணி? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன நீங்க எப்பவுமே இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கீங்க? பிரெக்னெண்டா இருக்க மாதிரி தெரியலையே. எங்க ஒழுங்கா சாப்பிட்டா தானே? ஏண்டா மருமகனே, சாப்பிடுறதுக்கும் மாசமா இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லடா. ஆஹா அத்தை, இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன் அவ்வளவுதான். அனு, உங்க அண்ணனுக்கு காஃபி போடும்போது எனக்கும் ஒரு வாய் கொடுமா. கண்டிப்பா தரேன் அத்தை. வாங்க அண்ணி, வாங்க அண்ணே. தாம்பூல பையில சித்தி! சித்தி! ஏய், கல்லு மாதிரி நான் ஒருத்தன் இங்க உட்கார்ந்திருக்கேன். என்ன உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? வந்த உடனே சித்திங்கிற. அதே சித்தப்பா, அது என்னன்னா திருட்டு பையன் எவ்வளவு லேட்டா வந்திருக்கான் பாருங்க. இவன் வரத்துக்கு 10 தடவை நாம போன் பண்ண வேண்டியிருக்கு. டேய், 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 டேய்.
இப்பதான்டா முத பொண்ணுக்கே கல்யாணம் பண்றேன். இன்னும் 3 பொண்ணு கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு. என் பொண்டாட்டி இருக்கட்டும். என்ன கொன்னுட்டா அப்புறம் தங்கச்சிங்களுக்கு எல்லாம் இவன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன் சித்தி அப்படி சொல்ற? நீ உயிரோட இருக்கும்போதே 3 பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல மீனாட்சிக்கு சேர்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏம்மா மருமகளே, இவன் வந்தா தான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு வழி தெரியுமா? இல்ல மாமா, நான் இவர்கிட்ட அடிக்கடி கேட்பேன், போர் அடிக்குது எங்கேயாவது வெளியில போலான்னு, சித்தி வீட்டுக்காவது போலான்னு எத்தனை தடவை தெரியுமா கேட்டிருப்பேன். இவர்தான் வேலை வேலைன்னு தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாரு. அடி போவி, கூட்டா குடுக்குற இரு உன்னை. உனக்கு என்ன பண்ற பாரு, உனக்கு இருக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். பாருங்க மாமா, உங்க முன்னாடி என்ன போட்டு அடிக்கிறாரு. டேய் கார்த்திக், வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு அடிக்க கூடாதுடா. அப்படி சொல்லுங்க அத்தை. அப்போ அதுக்கப்புறமா அடிக்கலாமா கோதாவரி? அப்பா, இந்த மாசத்துல இருந்து ஒரே ஃபங்க்ஷன் தான். முதல்ல மீனாக்காக்கு கல்யாணம், அடுத்த மாசம் அண்ணனுக்கு பிறந்த நாள், அதுக்கு அடுத்த மாசம் துர்காக்கு பர்த்டே, அதுக்கு அடுத்த மாசம் எப்படியோ அன்னைக்கு சீமந்தம் வச்சிருவாங்க, அதுக்கு அடுத்த மாசம் டெலிவரி, அதுக்கு ஒரு பார்ட்டி, அப்புறம் குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன், குழந்தைய தொட்டில்ல போறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், வீடே களை கட்ட போது பாருங்க. அம்மாடி, முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டியே. அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சிக்கு சீமந்தம் வந்துடாது? ஏங்க எல்லாத்தையும் ஒன்னா சொல்லாதீங்க, கண்ணு பற்ற போது. சித்தி கொஞ்சம் விலகுங்களேன். என்ன முயல் குட்டி உருன்னு இருக்க? ஏன் இப்போ கேள்றீங்க? கையெடுங்க. என்ன துர்கா, ரொம்ப டென்ஷனா இருக்கு? சாரி அண்ணி, அண்ணா நல்லா கண்ணத்தை கிள்ளி விட்டுட்டாரு, அதான். சரி பரவாயில்ல. ஏ துர்கா, சாரிடா. பரவாயில்ல அண்ணா. ஆமா அத்தை, கல்யாண பொண்ணுங்க. மீனாட்சி, உங்க அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க, வா. அத்தை, அண்ணி எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நாங்க அங்க போய் பாக்குறோம். என்னங்க, அதானே முறை. உள்ளது அம்மா இருக்கா, போய் பாருங்க. சரிங்க அத்தை. அப்புறம் வெத்தலை பாக்கு, மஞ்சள். அனு, நீ போய் கொஞ்சம் தாம்பரத்தைய வர சொல்ல. சரிம்மா. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. மீனாட்சி, அண்ணி, அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன நீங்க 2 பேரும் என்ன அப்படியே பாத்துட்டு இருக்கீங்க? அது நீ சின்ன பொண்ணா இருந்ததுல ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைச்சு பார்த்தேன். நீ பாக்குறது ஓகே, ஆனா அண்ணிய அப்படி பாக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, கல்யாண பொண்ணு இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தேன். உங்க முகத்துல கல்யாண கலை தாண்டவம் ஆடுது. ஆனா இன்னையில இருந்து மணமேடை வரைக்கும் நான் தான் உங்களை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போவேன். ஏன்னா எனக்கு தான் அந்த உரிமை இருக்கு. என்னங்க, நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆம், கரெக்ட். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல 2 பேரும் மோத்த கழுவிட்டு வந்து காஃபி சாப்பிடுங்க. பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் போய் நலங்கு வைக்கிறதுக்கு சொல்லிட்டு வந்துருவோம். சீக்கிரம் ரெடி ஆகுங்க. அத்தை, மீனாட்சியோட கல்யாணம் ஏன் வீட்டு கல்யாணம் மாதிரி தூள் கிளப்பிடலாம் பாருங்க. மீனாட்சி கல்யாணம் முடிஞ்சு மறுவீடு போற வரைக்கும் நாங்க இங்கதான் தங்க போறோம். ரொம்ப நல்லதுமா. என்னங்க, அத்தை சொல்லிட்டு போனாங்க பாத்தீங்கல்ல, நீங்க சீக்கிரம் போய் பேக் எடுத்துட்டு வாங்க, நான் ரெடி ஆகணும். ஏய், என்ன நீ வேலை வாங்கிட்டு இருக்க? ஓ அப்படியா? தம்பி கார்த்திக், கார்ல சூட்கேஸ் எல்லாம் இருக்கும், சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. இப்போ ஓகேவா? மீனாட்சி, இங்க பாரு, எப்படி எல்லாம் பேசுற, எப்படி எல்லாம் என்ன வேலை வாங்குற பாரு உன்ன. கல்யாணம் ஆயிட்டாலே இப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதானே? மீனாட்சிக்கு கல்யாணம் ஆனதும் எங்க அண்ணன் இல்ல
உங்களை கட்டிக்க போறவர் எனக்கு அண்ணன் தானே வேணும், அததான் சொன்னேன். அவரும் இவங்க சொல்றத எப்படிலாம் கேட்க போறாருன்னு நீங்க பார்க்க தானே போறீங்க. என்ன நீ திரும்பங்க அண்ணி. எனக்கு ஆசைப்பட்ட ஒரே விஷயம் நீங்க மட்டும்தான். மண்டபத்துல என்ன நடந்தாலும் சரி, நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டணும். நான் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன்.